அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரியா. துறவித்தாங்கல், விழுப்புரம் மாவட்டம். தையல் தொழிலின் மகத்துவம் பற்றி கவிதை. நூலோடு நூல் பேசும் நுட்பக்கலை இதுவே. நேர்த்தியின் நிழலாக நிற்கும் தொழில் இதுவே. வண்ணத் துணி ஒன்றுக்கு வடிவம் கொடுப்பவர். வாழ்வின் கனவுகளுக்கு சிறகுகள் தருபவர். கத்திரியின் இசையோடு கற்பனை மலர்கிறது. திறமையின் விரல்களில் துணி உயிர் பெறுகிறது. ஊசியின் சிறு பாதை உலகை இணைக்கிறது. உழைப்பின் உயர்வை தினமும் உணர்த்துகிறது. அளவெடுத்து தைக்கும் ஒவ்வொரு ஆடையிலும் அன்பென்னும் அழகிய கையொப்பம் பதிகிறது. திருமண மேடையிலும் திருவிழா நாள்களிலும் தையல்காரர் உழைப்பு திகழ்கிறது மகிழ்விலும். வியர்வை துளிகளால் வெற்றியை நெய்கிறார். விடாமுயற்சியாலே வாழ்வொளி ஏற்றுகிறார். பொன்னால் செய்த வேலை அல்ல என்றாலும் பொக்கிஷம் போன்ற மதிப்பு கொண்ட தொழில் இது. கலைக்கும் உழைப்புக்கும் கரம் கொடுக்கும் பாலம். கண்ணியமும் தன்னம்பிக்கையும் தருகின்ற கோலம். துணியை மட்டுமல்ல நம்பிக்கையும் தைக்கிறது. தையல் தொழில் மனித வாழ்வை அழகாய் செதுக்குகிறது. உழைப்பை மதிப்போம், தையல் தொழிலை போற்றுவோம். அர்ப்பணிப்பின் இந்த அற்புத கலையை அன்போடு வாழ்த்துவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிளெசிகா மேரி. துறவித்தாங்கல், விழுப்புரம் மாவட்டம். இன்று தையல் தொழிலின் மகத்துவம் பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்று ஆடை. அந்த ஆடையை உருவாக்கி அழகுபடுத்தி நமக்கு அணிய தகுந்ததாக மாற்றும் பணியை செய்பவர்கள்தான் தையல் தொழிலாளர்கள். எனவே தையல் தொழில் ஒரு சாதாரண வேலை அல்ல. அது மனிதர்களின் வாழ்க்கையோடு நெருக்கமாக இணைந்துள்ள ஒரு உயர்ந்த தொழிலாகும். ஒரு துணி வெறும் துணியாக இருக்கும் போது அதற்கு பெரிய மதிப்பு இருக்காது. ஆனால் ஒரு தையல்காரரின் திறமையான கைகளில் அது அழகான ஆடையாக மாறுகிறது. இதனால் தையல் தொழில் என்பது வெறும் ஊசியும் நூலும் இணைக்கும் பணி மட்டுமல்ல. அது மனிதர்களின் தேவைகளையும் விருப்பத்தையும் கனவுகளையும் இணைக்கும் பணியாகும். தையல் தொழில் பல குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் தன்னம்பிக்கையோடு வாழவும் சுய தொழில் செய்து குடும்ப வருமானத்தை உயர்த்தவும் இந்த தொழில் பெரிதும் உதவுகிறது. உழைப்பு, பெருமை, நேர்த்தி ஆகியவற்றை வளர்க்கும் சிறந்த தொழிலாகவும் இது விளங்குகிறது. இறைவனும் உழைப்பின் ஆசீர்வதிக்கின்றார். எந்த வேலையும் சிறியது அல்ல. நேர்மையுடன் அன்புடன் செய்யப்படும் ஒவ்வொரு தொழிலும் இறைவனின் பார்வையில் உயர்ந்ததே. தையல் தொழிலாளர்கள் பலரின் மகிழ்ச்சியாகவும் மரியாதையாகவும் அழகாகவும் அமைதியாக உழைக்கின்றார்கள். அவர்களின் உழைப்பை நாம் மதிக்க வேண்டும். எனவே தையல் தொழில் என்பது ஒரு கலை, ஒரு திறமை, ஒரு சேவை, ஒரு வாழ்வாதாரம். உழைப்பின் கண்ணியத்தை மனிதர்களின் தேவையுடன் நிறைவேற்றும் இந்த தொழிலை நாம் போற்றுவோம். உழைக்கும் கைகள் உயர்ந்தவை. பிறருக்காக உழைக்கும் கைகள் இன்னும் உயர்ந்தவை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இனியா. துறவித்தாங்கல், விழுப்புரம் மாவட்டம். தையல் இயந்திரம் பற்றிய சிந்தனை பகிர்வு. ஒரு சாதாரண கருவியாக தோன்றும் உண்மையில் பல குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்த ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பாகும். மனிதனின் திறமையையும் உழைப்பையும் இணைத்து அழகான ஆடைகளை உருவாக்க முடியும். உதவும் அமைதியான துணைவன் தையல் இயந்திரம். ஓடும்போது அதன் சக்கரம் சுழல்கிறது. ஊசி மேலேயும் கீழேயும் இயங்குகிறது. நூல் ஒன்றோடு ஒன்று பின்னப்படுகிறது. இந்த நிகழ்வு நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை பாடத்தை கற்றுத் தருகிறது. வாழ்க்கையிலும் சில நேரங்களில் உயர்வுகளும் தாழ்வுகளும் வரும். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த அனுபவங்கள் அனைத்தும் சேர்ந்து வெற்றியின் ஆடையை செய்து தருகின்றன. தையல் இயந்திரத்தின் ஊசி சிறியதாக இருந்தாலும் அதன் பணி பெரியது. அதுபோல நம்முடைய சிறிய நற்செயல்களும் மற்றவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.
மேலும் ஊசி நூலோடு இணைத்தால்தான் துணியை தைக்க முடியும். அதுபோல மனிதர்கள் அன்பு, ஒற்றுமை, ஒத்துழைப்பு ஆகியவற்றோடு இணைத்தால்தான் மட்டுமே நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். பல குடும்பங்களில் தையல் இயந்திரம் வெறும் கருவியல்ல, அது வாழ்வாதாரத்தின் அடையாளம். அதன் ஓசை உழைப்பின் இசையாகவும் நம்பிக்கையின் குரலாகவும் ஒலிக்கிறது. பல தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் தொழிலாளர்கள் இந்த இயந்திரத்தின் மூலம் தங்கள் குடும்பத்தை உயர்த்தி குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்கியுள்ளனர். எனவே தையல் இயந்திரம் நமக்கு உழைப்பின் மதிப்பையும், பொறுமையின் அவசியத்தையும், விடாமுயற்சியின் பலனையும் நினைவூட்டுகிறது. அது துணியை மட்டும் இணைப்பதில்லை, மனிதர்களின் கனவுகளையும் நம்பிக்கைகளையும் இணைக்கிறது. சுழலும் சக்கரம் உழைப்பை சொல்கிறது, நடனமாடும் ஊசி நம்பிக்கையை சொல்கிறது. தையல் இயந்திரம் வெறும் கருவியல்ல, வாழ்க்கையை வடிவமைக்கும் ஆசிரியர். நன்றி.